திண்டுக்கல் குஜிலியம்பாறையில் கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை காணலாம். நீங்களே கொதிச்சு போய் கிடக்குறீங்க. ஆனா எம்பியை பார்த்து 5 வருஷம் ஆகுது இல்லைங்களா? ஒரு எம்பி ஓட்டு போட்டோம், 5 வருஷம் ஆகுது. எம்பி அம்மா இப்பதான் இந்த தேர்தலுக்கு திரும்ப வெளியே வர்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, இந்த எம்பி 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா தான் திரும்ப கரூருக்கு வருவாராமா. என்ன ஒரு அடிக்கடி வர்ற மாதிரி பேசுறாரு. அடிக்கடி வந்து இங்கேயே வந்து கிராமத்துல இங்கேயே படுத்து தூங்கி மக்களுக்கு எல்லாம் திட்டம் சரியா வருதா, ஏழை மக்களுக்கு எல்லாம் கரெக்டா பணம் வருதா? வேலை செய்யாத எம்பிய 5 லட்சம் ஓட்டு மார்ஜின்ல ஜெயிக்கணுமா? 5 லட்சம் வாக்கு வித்தியாசம். எம்பி வேலை செஞ்சு பாத்தீங்களா? யாரும் பார்க்கல. கரூருடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் வேலை செய்து யாரும் பார்க்கல. அவர்கள் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கணும் இருக்கார். அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க தலைகீழா நின்னாலும் இங்க வெற்றி பெறப் போவது தேசிய ஜனநாயக கூட்டணி. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள். காரணம் உங்களுக்கு தெரியும். 2024 ஆட்சி அமைக்க போவது மோடி ஐயா. ஆட்சி அமைக்க போவது மோடி ஐயா. மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். வேறு யாருமே இங்க இல்லைங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, பிரதமராக மோடி அவர்கள் வரப்போகின்றார், எம்பியாக மோடி கட்சி தானே வரும். அப்பதான திட்டங்களை பார்க்க முடியும். அதனால சகோதரே, மோடியா 2 எம்பியில வரலீங்க. 2014 283 எம்பி கொடுத்தீங்க. 2019 303 எம்பி கொடுத்தீங்க. 2024 400 எம்பிகள் கொடுக்க போறீங்க. 400 ஒரு வலிமையான தனி பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சியில் வந்து அமரப்போது போது கரூருடைய பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் இருக்க வேண்டும். மற்ற சகோதர சகோதரி, இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு மோசமா பேசுறாங்க பாருங்க. அம்மா தெரியாம கேட்கிற தாய்மார்கள் சகோதரர்கள் அதிகமா இருக்கு. துரைமுருகன் அமைச்சர் இருக்கார், அவர் பையன் கதிரானந்த். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுறதாய், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு இருக்காங்களா? யாரும் கேட்டீங்களா? ஒரு அம்மா கேட்டுச்சு, எடுபட்ட வயலாம் ஏன் அப்படி பேசுறீங்க, ஏன் மினுக்கு இருக்குன்னு பேசுறீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்களாமா உரிமை தொகை, அதுல நம்மள ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி பூசிட்டோமா. இப்படிதான் திமுக இருக்கான். நம்முடைய தாய்மார்களை சகோதரிகளை மோசமாக பேசுவதற்கு ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். தப்பி தவறி மகளிர் யாரும் பேருந்து ஏறிட்டீங்கன்னா பொன்முடி என்ன நம்மளை வந்து பார்த்து ஓசி 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 அது கேட்டீங்களா இல்லையா? பெண்கள்லாம் நம்ம ஓசியில பேருந்துல போறோமா? அதனால சகோதர சகோதரர், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்கவே கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மன்னிப்பே இல்லை. தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. 511 தேர்தல் வாக்குறுதி. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 100 நாள் இருந்து 150 நாள் ஆக்குவோம். ஆக்கினாங்களா? இல்ல. மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் 1000 ரூபாய். உங்களுக்கு 1000 ரூபாய் வச்சுங்களா? மகளிருக்கு மட்டும். மகளிர் 10. மகளிருக்கு வரல, உங்க வீட்டுக்கு வரல, யாருக்கு வரும்? வெறும் 30% மட்டும்தான் உரிமை தொகை வச்சு. வெறும் 30% உங்க வீட்டுக்காரமாக வச்சுங்க இல்லைங்களா? வெறும் 30% மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை, 70% மகளிருக்கு வரல. திமுக சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு 300 ரூபாய் கேஸ் மானியம் கொடுக்கறது மோடி சொன்னது, அவங்க செய்யறது நாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.